ஒரு தம்பி மேல ஒரு பெண் குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த மாதிரி வண்டியில 10 பவன் நகை வச்சிருந்தேன், அதை காணவில்லை என்று. குற்றத்தை பதிவு செய்ய வந்தவர்கள், குற்றம் சாட்ட வந்தவர்கள் முகத்தை மறைக்க வேண்டிய தேவை ஏன் வருது? நான் இன்னொருவர் மேல குற்றச்சாட்டு சொல்றேன், அவர் என் நகையை எடுத்துட்டாருங்கிறது குற்றம். குற்றச்சாட்டை சொல்ல வந்தவர் ஊடகங்களை சந்திக்கும் போது முகத்தை மறைத்துக் கொண்டு பேச வேண்டிய தேவை ஏன் வருது? அப்படி யாராவது செய்யற வழக்கம் இதுவரை இருந்திருக்கா? இந்த கேள்வி கேட்டாவது பதில் இருக்கா? இப்ப காவலர்கள் விசாரணை என்கிற பேர்ல நீங்க பாக்குறீங்க, அவங்க காவல் நிலையத்தில் போய் முறைப்படி புகார அளிச்சிருக்கணும். முதல்ல அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் குற்றப்பதிவு நடந்திருக்கணும். அதற்கு பிறகு உரிய நபரை அழைத்துட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரித்து அந்த குற்றம் நிகழ்ந்திருக்குமானால் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் இருக்கிற மரபு. இது எதுவுமே இல்லாமல் சீருடை அணியாத காவலர்கள் 5 பேர் வந்து அவரை அழைச்சிக்கிட்டு காவல் நிலையத்துக்கும் போகல, வேறு ஒரு இடத்தில் வைத்து அடித்து, ஒரு இளைஞனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியுது என்றால் அடித்தே அந்த உடலில் இருந்து உயிரை பிரிக்க முடியும் என்றால் எவ்வளவு தூரம் அடித்து காயப்படுத்தியிருக்க முடியும்? அடித்து கொள்றது என்றால் சும்மா அடிச்சோன்னே உயிர் போகாது. 40 இடத்துல காயம், 42 இடத்துல காயம், அதெல்லாம் சொல்லிக்கிறோம். அப்ப எவ்வளவு தூரம் அடிச்சிருப்பார்கள்? ஒவ்வொரு நொடியும் வலியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுகிற போது அவர் எவ்வளவு பெரிய மரண வலியை அது தாங்கி இருப்பாருன்னு நீங்க நினைச்சு பார்க்கணும். அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிக்கிறது அல்ல. எவ்வளவு நேரம், எவ்வளவு அடியையும் வலியும் அவர் தாங்கி இருக்கணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அவர் கனவு என்ன? அவருக்கு தாய், தம்பி, அவருக்கு குடும்பம், அவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கனவு கண்டிருப்பார். அந்த கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து சிதைஞ்சிருக்குது. இப்ப நீங்க அவரை கொன்னுட்டீங்க, சரி, நகையை எடுத்துட்டீங்களா? நகையை வாங்கிட்டீங்களா? அந்த பெண் மேல புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களா? என்னுடைய அன்பு தம்பி, மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி, தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார்னு, ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறாரு, பல மக்களால் நேசிக்கப்படுகிற அரசியல் தலைமையாக இருக்கிறாரு. அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாத்திருக்கா, 10 லட்சம் ரூபா பணத்தை பறிச்சுட்டு தான் அப்புறம் விட்டா, அவ்வளவு மனத்துயரை நானும் என் குடும்பமும் அனுபவிச்சோம். அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன், அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று சொல்றார். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி, இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு, ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்திருக்குதே? ஏன்? எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள், ஆனால் அவரை கைது பண்ணார்கள், சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே? ஏன்? அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? கொடுத்திருப்பாரா இல்லையா? சரி, இப்ப வரைக்கும் அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்க விசாரிக்காம இருக்கிறது ஏன்? உண்மையிலே இப்ப நான் வச்சிருந்தியா? நீ அவ்வளவு தூரம் காரை ஓட்டிட்டு வந்த, நீ அதை எதுக்கு காரை பின்னுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச? இது ஒன்றும் பெரிய உணவு விடுதி இல்லையே. சாப்பிட வந்திருக்கும், அந்த காரை எடுத்து பின்னாடி விடு, இந்த வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்றதுக்கு வழிபடுற கோயில் அங்க எதுக்கு உனக்கு? உன்னுடைய அதிகாரத்தை, அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன். உன்னை என்ன பண்றேன்ட்டு 10 பவுன் நகை எடுத்துட்டான்னு சொல்லி அவர் சொன்னவன்னா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம, இது வரைக்கும் அந்த பெண்ணு மேல இவ்வளவு இது இருக்குதுன்னா நிக்கிதாங்கிற அந்த பெண்ணை கைது பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. நீ யார் இடத்துல பேசுன? உனக்காக யார் இங்க பேசுனது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க. அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலர்களுடைய மனைவிகள் போராடும் போது சொல்றாங்க, எங்க கணவன்மார்கள், அதிகாரிகள், மேலதிகாரிகள் உத்தரவைத்தான் நிறைவேற்றினார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று. அதே பதிலிருந்து நாம சொல்லுவோம். அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரியார், அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. இது எப்படி?
யார் சீருடை இல்லாமல் கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்துக்கும் வராமல் வேற இடத்துல கோயிலுக்கு பின்னாடி கொண்டு வச்சு அடித்து கொள்கிற அளவுக்கு நீ சிறுநீர் இந்த பிறப்புறுப்பில் மிளகா பொடியை தூவி தண்ணின்னு கேட்டால் மிளகா பொடியை கரைச்சி ஊற்றி இதெல்லாம் இந்த நூற்றாண்டில் மானுடம் பேசுகிறோம், மனிதநேயம் பேசுகிறோம், மனித உரிமையெல்லாம் பேசுகிறோம். இதெல்லாம் வருதா? இதில் வருதா? எங்களுக்கு போராட அனுமதி கேட்டால் எவ்வளவு நெறிமுறைகளை பேசுகிறீங்க, விதிமுறைகளை பேசுகிறீங்க. உடனே எப்படி கொடுக்கறது? நாங்கள் மேலிடத்தில் கேட்கணும். இங்கே கண்டந்தேவியில் தேர் திருவிழா இருக்குது, அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் அப்படின்லாம் இவ்வளவு நெறிமுறையை பின்பற்று. நீங்கள் அஜித்தை விசாரிக்கும் போது அந்த நெறிமுறைகளெல்லாம் பின்பற்றிருந்தால் அவன் செத்துருக்க மாட்டான், நாங்கள் போராடி இருக்க மாட்டோம், நாங்கள் அம்மா பிள்ளைகளாம் இங்கே நின்று அழுதுருக்க மாட்டோம். எப்படி இது? மாவட்ட காவல்துறை அதிகாரியை தாண்டி நேரடியாக இந்த சிறப்பு காவல் படைக்கு உத்தரவு பிறப்பித்த ஆள் யார்? அதான கேள்வி. அதை கண்டுபிடிக்க முடியாதா? இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. நீங்கள் சிபிஐ விசாரணை தமிழ்நாடு அரசே கேட்குது, முதல்வரே சொல்றப்ப சிபிஐ விசாரணை. இந்த காவல்துறை யாருடைய தலைமையின் கீழே இயங்குது? யாருடைய இலாக்கா? யாருடைய துறை? மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடிங்கிற சிறப்பு விசாரணை பிரிவெல்லாம். உங்க காவல்துறையின் மேல நம்பிக்கை இல்லையா? எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்குறீங்க? மத்திய புலனாய்வு விசாரணை எது கேட்குறீங்க? எது கேட்குறீங்க? நீங்க தான் மாநில சுயாட்சி, மாநில உரிமையெல்லாம் பேசுனீங்க. உங்க காவல்துறை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? சரியா விசாரிக்கலையா? உங்களுடைய உளவுத்துறை சரியா இயங்கலையா? அது சரியில்லையா? சிபிசிஐடி உங்கள் கீழே இருக்கிற அந்த காவல் படை பிரிவு சரியில்லையா? அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிட்டா நீங்க தகுதி இழக்கிறீங்களா? அப்போ அந்த துறையை நிர்வகிக்கிற தகுதியை இழக்கிறீங்களா? அப்ப பதவி விலகுவீங்களா? இது என்ன அர்த்தம்? அது குற்றம் வெளிப்படையா தெரியுது. குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியலன்னா விசாரணை. 5 பேர் வந்திருக்கான், கூட்டிட்டு போய் அஜித்துங்கிற தம்பியை அடிச்சு கொண்டிருக்கான், குற்றம் தெரியுது. குற்றச்சாட்டு வந்து நகையை எடுத்துட்டாருங்கிறதா. நகையை நீங்க திருப்பி எடுக்க முடியல, ரெக்கவர் பண்ண முடியல, அப்படின்னா எடுக்கல. அப்ப பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீ அடிச்சு கொண்டிருக்க. குற்றம் வெளிப்படையா தெரியுது, நிகழ்ந்தது. அடிச்சிருக்காங்க, செத்துருக்காரு, தெரியுது. அப்ப உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு, எதனால இருந்தா அதான நடவடிக்கை எடுக்கணும். இதுல என்ன விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இல்ல என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியல? இங்க நிக்கிற யாருக்கா தெரியலையா விசாரிக்கிறதுக்கு? சொல்லுங்க. நீ நடவடிக்கை எடுக்காம காலம் கடத்துறதுக்கு நீ ஏமாத்துற. சிபிசிஐடி இந்த காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாத்திரம் விசாரணைங்கிறது எங்களை ஏமாத்துறதுக்கு தானே ஒழிய இதை மாத்தி இதுவரை சிபிஐ விசாரணையில நிரூபிக்கப்பட்ட நீதி, கொண்டு வரப்பட்ட கடைப்பு, காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்லுங்க. இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு? அதனால என்ன நன்மை நடந்திருக்கு? நீங்க தான் எல்லாத்தையும் மாநில மத்திய அரசு பறிச்சு வச்சுக்கிறது எல்லா உரிமைங்கிறீங்க. அப்புறம் நீயே மத்திய அரசு கொடுக்குற விசாரிச்சு என்று சொல்லு அப்படின்னு. அப்ப உன்னுடைய காவல்துறை தகுதி இலக்குதா? சரியில்லையா? அடிச்சு கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுது, விசாரிச்சு உண்மை நிலமாட்ட அதிகாரம் இல்ல தெரியலையா? எப்படி இது? அதுவே ஏமாற்றுங்க. சிபிஐ விசாரணை எந்த வித சிபிஐ விசாரணையால இதுவரை நீங்க நடந்த ஒண்ணு சொல்லுங்க, ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுங்க. என் மண்ணின் காவல்துறைக்கு இல்லாத அக்கறை மத்தியில் இருக்கிற ஒரு சிபிஐக்கு, அந்த காவல்துறை, அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு இந்த குற்றத்தில் இருக்கிற நியாயத்தை கண்டு கொண்டு வெளியில சொல்லணும்னு அவசியம் என்ன வருது? நீ கடத்தி விடத்தான் பயன்படும். காவல்துறையை தமிழக காவல்துறை விசாரிச்சா அது உண்மை வெளிவராது அப்படிங்கறத சிபிஐ விசாரணை கேட்கிறோம். குற்றச்சாட்டு வச்சதுனால இது தங்கச்சி ஸ்ரீமதி குற்றம் தெரிஞ்சிருச்சா இல்லையா? நாடில இருந்து குதிச்சு செத்துட்டா. நாங்க பாலியல் தொல்லையினால தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றோம். நீங்க கொன்னு வீசிட்டாங்கன்னு சொல்றோம். நீங்க கொலைங்கிறீங்க. அவ செத்து எத்தனை நாள் ஆச்சு? என்ன விசாரிக்கிறீங்க? இதுவரைக்கும் எல்லா வழக்குங்க சிபிஐக்கு மாத்தினீங்கல்ல, எங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு? எத்தனை காலத்துக்கு சிபிஐ விசாரிக்கும்? அப்போ உங்க காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுங்கிறத நேர்மையற்ற காவல்துறைன்னு ஒத்துக்கிறதா அந்த அரசு? கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கா? அப்ப நேர்மையற்ற காவல்துறையின் தலைவர் நேர்மையற்றவர் தானே? இப்போ காவல்துறையின் தலைவர் யார்? இப்போ யாருடைய இலாக்கா? முதலமைச்சருடைய இலாக்கா. அப்ப என்னுடைய காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க உங்க காவல்துறை நேர்மையற்றது. அந்த இலாக்காவை பொறுப்பேற்றுக்க நான் நேர்மையானவன், நேர்மையற்றவன், அப்படித்தானே வருது.